குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். 3 தேசிய விருதுகளை தட்டி தூக்கிய அமரன். மத்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை சார்பில் திரைக்கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் தேசிய விருதுகள் வழங்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டுக்கான 72வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் தனுஷ் இயக்கி நடித்த ராயன் படத்திற்கு சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் மில்லர் படத்தில் நடித்த நடிகர் தனுஷுக்கு சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக அக்கறைக்கான படமாக கேப்டன் மில்லர் சிறப்பு பிரிவில் தேர்வாகியுள்ளது. அமரன் இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி சிறந்த இயக்குநருக்கான தேசிய விருதை பெறுகிறார். சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருதை அமரன் படத்திற்காக ஜி.வி. பிரகாஷ் பெறுகிறார். சிறந்த படத்தொகுப்புக்கான தேசிய விருதை அமரன் படத்திற்காக கலைவண்ணன் பெறுகிறார். மெய்யழகன் படத்திற்கு சிறந்த ஒலிக்கலவைக்கான சிறப்பு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதை மகாராஜா படத்திற்காக சாச்சனா நமிதாஸ் பெறுகிறார். மகாராஜா படத்தின் சண்டை பயிற்சியாளர் அனலரசு சிறந்த சண்டை பயிற்சிக்கான தேசிய விருதை பெறுகிறார். பிரம்மயுக மலையாள படத்திற்காக நடிகர் மம்மூட்டி தேசிய விருதை பெறுகிறார். சிறந்த மலையாள படமாக பெமினிச்சி ஃபாத்திமா அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த திரைக்கதை வசனத்திற்காக லக்கி பாஸ்கர் படத்தின் இயக்குநர் வெங்கி அட்லூரி தேசிய விருதை பெறுகிறார். புஷ்பா 2 படத்தின் சிறந்த ஆடை வடிவமைப்புக்காக தீபாவளி நூர் தேசிய விருதை பெறுகிறார். சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருது புஷ்பா 2 படத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு பொழுதுபோக்கு பிரிவில் தெலுங்கில் வெளியான கல்கி 2898 AD படம் தேசிய விருதிற்கு தேர்வாகியுள்ளது. புதிய அத்தியாயத்தை தொடங்கியது விக்ரம் 1. வெற்றிகரமாக பாய்ந்தது இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட். இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து ராக்கெட் பாய்ந்தது. முன்னதாக பறப்பதற்கு சுமார் 5 நிமிடங்களுக்கு முன் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் ஏவுவது நிறுத்தப்பட்டது. கோளாறு சரி செய்த பின் 35 நிமிடங்கள் தாமதமாக ராக்கெட் பறந்தது. ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் தனியார் நிறுவனம் விக்ரம் 1 ஆர்பிட்டல் ராக்கெட்டை உருவாக்கியது. மிஷன் ஆகமன் மூலம் இந்த சோதனை பயணமாக ராக்கெட் செலுத்தப்பட்டுள்ளது. ஒரே ஒரு சேட்டலைட்டை மட்டும் விண்ணில் செலுத்துவது மட்டுமே இதன் நோக்கம் அல்ல. பயணத்தின் போது ராக்கெட்டின் அனைத்து நிலைகளும் பாகங்களும் எப்படி வேலை செய்கிறது என்பதை மதிப்பீடு செய்து விவரங்களை சேகரிப்பதே பிரதான இலக்கு. தனியார் நிறுவனங்களின் தொழில்நுட்ப சோதனை கருவிகள் வைர நகை, தங்கத்தால் செய்யப்பட்ட மிகச்சிறிய ராக்கெட்டில் சர் சி வி ராமன், விக்ரம் சாராபாய், அப்துல் கலாம் இருப்பது போன்ற நுண் சிற்பம். பிரதமர் மோடி கைப்பட எழுதிய வந்தே மாதரம் என்ற செய்தியை கொண்ட அஞ்சல் அட்டை மற்றும் உலகம் முழுவதும் இருந்து விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் அனுப்பிய வாழ்த்து அஞ்சல் அட்டைகளை விக்ரம் ராக்கெட் சுமந்து சென்றது. விக்ரம் 1 ராக்கெட்டை வெற்றிகரமாக செலுத்திய ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி போனில் வாழ்த்து கூறினார். இந்த சாதனை நாட்டின் விண்வெளி லட்சியங்களை வலுப்படுத்துவதோடு புதிய தலைமுறை கண்டுபிடிப்பாளர்களுக்கு உத்வேகம் அளிக்கும். விண்வெளி துறையை தனியாருக்கு திறந்துவிடும் மத்திய அரசின் கொள்கை முடிவு சரியானது என்பதை விக்ரம் 1 வெற்றி நிரூபித்துவிட்டது என மோடி கூறினார். சிறிய நடுத்தர சேட்டலைட்டுகளை புவியின் தாழ்வான சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தும் வகையில் விக்ரம் 1 வடிவமைக்கப்பட்டுள்ளது. முழுக்க முழுக்க இந்திய தொழில்நுட்பங்களை கொண்டு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது. 20 மீட்டர் உயரமான இந்த விக்ரம் 1 ராக்கெட் கார்பன் கலவையால் உருவானது. 3D பிரிண்டிங் தொழில்நுட்ப என்ஜின், மேம்பட்ட திட எரிபொருள் அமைப்புகள், 500 கிலோ வரை சுமந்து செல்லும் திறன், 450 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புவி சுற்றுவட்ட பாதையில் சேட்டலைட்டுகளை நிலைநிறுத்துவது இதன் சிறப்பம்சங்கள். விண்வெளித்துறை இன்னும் அதிகம் சாதிக்கும் நோக்கில் தனியாருக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கி மத்திய அரசு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது. அதன் விளைவாக இந்திய வரலாற்றில் முதல் முறையாக தனியார் ராக்கெட் ஏவப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா, சீனாவை தொடர்ந்து தனியார் மூலம் ராக்கெட் அனுப்பும் 3வது நாடு இந்தியா. இதன் மூலம் விண்வெளித்துறையில் புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டிருக்கிறது. தனியார் பங்களிப்பின் மூலம் கிடைக்கும் புதிய வர்த்தக வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்திய விண்வெளித்துறை இன்னும் பல உயரங்களை எட்டுவதற்கான சாத்தியம் ஏற்பட்டிருக்கிறது. தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதி, சிக்கியது 3 கோடி ரூபாய். தாவேக ஆட்சியை கவிழ்க்க அக்கட்சி எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசிய விவகாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசிய வழக்கில் யூடியூபர் திருநாவுக்கரசு உள்பட இதுவரை 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் அளித்த வாக்குமூலத்தின்படி திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமாருக்கு தொடர்பிருப்பது தெரியவந்தது. இருவரையும் பிடிக்க போலீசார் தீவிரம் காட்டினர். இருவருக்கும் ஹைகோர்ட் முன்ஜாமீன் வழங்கியது. கைதானவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் 180 கோடி ரூபாய் ஒதுக்கி சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் ஒரு வாரம் திட்டம் தீட்டியதும் அம்பலமானது.
சிங்கப்பூரைச் சேர்ந்த தொழிலதிபர் லட்சுமண பெருமாளுக்கும் வழக்கில் தொடர்பிருப்பது தெரிய வந்தது. மேகாலயா ப்ராஜெக்ட் என்ற பெயரில் 15 தாவேக எம்எல்ஏக்களை பெரும் தொகை கொடுத்து விலைக்கு வாங்கி தாவேக ஆட்சியை கவிழ்க்க கூட்டு சதி நடத்தியிருப்பதும் விசாரணையில் தெரிந்தது. இந்த நிலையில் சென்னையை சேர்ந்த கருணாநிதி, சரவணன், வினோத் ஆகிய 3 பேரிடம் திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மூவரும் ஃபைனான்ஸ் நிறுவனம் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அவர்களிடமிருந்து 2,80,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தாவேக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசுவதற்காக வைக்கப்பட்டிருந்த பணமா என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். அந்த பணம் எங்கிருந்து வந்தது என்பது குறித்த விசாரணை தீவிரமடைகிறது. சார் பதிவாளர் வீட்டில் அலசியது சிபிசிஐடி. 100 கோடி ரூபாய் நிலம் மோசடியில் ரெய்டு. பழனி கோயில் அடிவாரத்தில் தண்டபாணி சுவாமி மடத்தின் 100 கோடி மதிப்புள்ள 1.35 ஏக்கர் நிலத்தை 2 பேர் மோசடியாக 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செய்தனர். அதை ஹைகோர்ட் கிளை ரத்து செய்தது. இந்த மோசடி தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரிக்கின்றனர். பத்திரப்பதிவில் தொடர்புடையவர்கள் வீடுகளில் சிபிசிஐடி போலீசார் ரெய்டு நடத்தி வருகின்றனர். பத்திரப்பதிவு செய்து கொடுத்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். முன்னெச்சரிக்கையாக முன்ஜாமீன் பெற்றுள்ளார். திண்டுக்கல் ரவுண்ட் ரோட்டில் உள்ள அவரது வீட்டில் சிபிசிஐடி அதிகாரிகள் சோதனை நடத்தினர். ஒட்டன் சத்திரத்தில் உள்ள நில புரோக்கர் ஜெயபிரகாஷ் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. இவர் சார் பதிவாளர் ஜஸ்டினின் நெருங்கிய நண்பர். பத்திரப்பதிவுக்கான ஆவணங்களை இவர்தான் தயார் செய்து தந்ததாக தெரிகிறது. திருநெல்வேலி டவுன் சாலியர் தெருவைச் சேர்ந்த கோயில் அலங்கார தொழில் செய்து வரும் சண்முகசுந்தரம் வீட்டில் ரெய்டு நடந்தது. பாளையங்கோட்டை BM சத்திரத்தில் உள்ள சமையல் மாஸ்டர் குமரகுருபரன் ஆகியோர் வீடுகளிலும் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தினர். இவர்களுக்கும் மோசடியில் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. ரூபாய் நோட்டு இனி கிழியாது, நீரில் நனைந்தாலும் கசங்காது. இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் பெருமளவு அதிகரித்திருந்தாலும் அன்றாட தேவைகளுக்கான ரொக்க பணத்தின் தேவை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. இதனால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க பிளாஸ்டிக் நோட்டு முறை கொண்டுவர இந்திய ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. தற்போது புழக்கத்தில் இருக்கும் காகித ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக நீண்ட காலம் உழைக்கக்கூடிய பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அறிமுகமாக உள்ளது. ரிசர்வ் வங்கியின் நாணய அச்சடிப்பு நிறுவனமான பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் பிரைவேட் லிமிடெட் மூலம் இதற்கான டெண்டர் விடப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் நோட்டுகளை தயாரிக்க தேவையான பிரத்யேக பாலிமர் சப்ஸ்ட்ரேட் தாள்களை வழங்க உலகளாவிய நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளுக்கு தலா 34,000 ரீம்கள் வீதம் மொத்தம் 68,000 ரீம்கள் பாலிமர் தாள்கள் கோரப்பட்டுள்ளன. இதில் ஒரு ரீம் என்பது 500 தாள்களாகும். சாதாரண காகித நோட்டுகளை விட இந்த பாலிமர் பிளாஸ்டிக் நோட்டுகள் 4 முதல் 5 மடங்கு அதிக காலம் வரை சேதமடையாமல் உழைக்கும். இவை எளிதில் கிழியாது, தண்ணீர், எண்ணெய் போன்றவற்றால் பாதிக்கப்படாது. காகித நோட்டுகள் பலரின் கைகளுக்கு மாறி செல்லும் போது எளிதில் அழுக்கடைந்து விடுகின்றன. ஆனால் பாலிமர் நோட்டுகள் ஈரப்பதம் அல்லது பாக்டீரியாக்களை உறிஞ்சாது என்பதால் எப்போதும் சுத்தமாகவே இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் பழைய காகித நோட்டுகளை அழித்துவிட்டு புதிய நோட்டுகளை அச்சடிக்க RBIக்கு ஆயிரக்கணக்கான கோடி செலவாகிறது. பிளாஸ்டிக் நோட்டுகள் நீண்ட காலம் நீடிப்பதால் இந்த செலவு பெருமளவு மிச்சமாகும். இந்த பாலிமர் நோட்டுகளில் உலோக எண்கள் மற்றும் காந்த இழை போன்ற மிக அதிநவீன பாதுகாப்பு அம்சங்கள் இடம்பெறும். இதனால் கள்ள நோட்டுகளை தயாரிப்பது முற்றிலும் சாத்தியமற்றதாக மாறும். நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனை கருத்தில் கொண்டு டெண்டரில் பங்கேற்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு RBI மிக கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுடன் எந்தவொரு வணிக தொடர்பும் இல்லாத நிறுவனங்கள் மட்டுமே இதில் பங்கேற்க முடியும். மேலும் மூலப்பொருட்களை இந்த இரு நாடுகளில் இருந்தும் பெறக்கூடாது. இதற்கு முன் சீனா அல்லது பாகிஸ்தானில் பணியாற்றிய ஊழியர்களை இந்த திட்டத்தில் பணியமர்த்தக்கூடாது என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடா, நியூசிலாந்து உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த பாலிமர் பிளாஸ்டிக் கரன்சி முறையை வெற்றிகரமாக பயன்படுத்தி வருகின்றன. இந்தியாவில் வரும் 2027ஆம் ஆண்டிற்கு பிறகு நாடு முழுவதும் பிளாஸ்டிக் நோட்டுகள் புழக்கத்தில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குடியுரிமையை தீர்மானிக்கும் அதிகாரம் யாருக்கு? மீண்டும் தெளிவுபடுத்தியது சுப்ரீம் கோர்ட். பீகாரை தொடர்ந்து நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி நடந்து வருகிறது. பல மாநிலங்களில் SIR பணி நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில இடங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மேற்கு வங்கத்தில் SIR பணிகளின் போது வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கப்பட்டோருக்கு அரசின் நலத்திட்டங்கள் மறுக்கப்படுவதாக சிலர் குற்றம் சாட்டியுள்ளனர். ரேஷன் பொருட்கள் பெறுவது, மாநில அரசின் நலத்திட்டங்களின் கீழ் பலன் பெறுவது தடுக்கப்படுவதாக வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டோர் புகார் தெரிவித்துள்ளனர்.
இதுகுறித்து சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. எஸ்ஐஆர் பணிகளின் போது போதிய ஆவணங்கள் சமர்ப்பிக்காதவர்களின் பெயரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க இந்திய தேர்தல் கமிஷனுக்கு முழு அதிகாரம் உண்டு. ஆனால் வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட காரணத்தாலேயே அவரின் குடியுரிமை பறிபோனதாக கருத முடியாது. ஒருவரின் குடியுரிமையை தீர்மானிக்கும் அதிகாரம் தேர்தல் கமிஷனுக்கு கிடையாது. இதை ஏற்கனவே இந்த கோர்ட் தெளிவுபடுத்தியுள்ளது. சந்தேகத்திற்குரிய நபர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கி அது குறித்த பட்டியலை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சகம்தான் குடியுரிமை குறித்த விவகாரங்களை கையாளும் என சுப்ரீம் கோர்ட் மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளது. மன்னார் வளைகுடாவில் வளிமண்டல சுழற்சி, இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் தென் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. வடக்கு கேரளா மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை 19ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும். தமிழகம், புதுவையின் பிற பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 20ஆம் தேதி வானிலையில் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது. தமிழகம், புதுவையின் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னை பள்ளிக்கரணையில் நேற்று 5.4 சென்டிமீட்டர், செங்கல்பட்டில் 4 சென்டிமீட்டர், கொரட்டூர், பெரம்பூர், சோழிங்கநல்லூரிலும் கணிசமாக மழை பதிவாகியுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசும். தமிழக வடகடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு தென்கிழக்கு வங்கக்கடலில் சூறைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதியில் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதிகபட்ச வெப்பநிலையாக சென்னை விமான நிலையத்தில் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம், புதுவையில் வெப்பநிலை சராசரியை விட 2 முதல் 3 டிகிரி அதிகரிக்கும். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. ஜூன் 1 முதல் ஜூலை 18ஆம் தேதி வரையிலான காலத்தில் தமிழகம், புதுவையில் சராசரி மழை அளவை விட 1% மழை குறைவாக பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது.